மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு கல்வித்துறை இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்படும்னு கனவுல கூட நினைக்கலங்க. கர்ம வீரர் காமராஜர் மாணவர்கள்லாம் படிக்கணும், அவங்கெல்லாம் ரொம்ப கல்வியில் அவங்க எப்படியாவது நம்ம தான் படிக்கல, ஆனால் மாணவர்களாவது நல்லா படித்து தமிழ் சமூகம் மேலே உயரணும்னு சொல்லி தான் மாணவர்களை பள்ளிக்கு அழைப்பதற்காக சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அது சத்துணவாக மாறிச்சு. மதிய உணவு திட்டம் அப்படியே சத்துணவாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக அப்படியே படிப்படியாக அது வளர ஆரம்பித்து யாரும் இடைநிற்றல் இருக்கக்கூடாது, கல்வி ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, வறுமையினாலோ அல்லது பசி விஷயத்தினாலோ வேலையில்லா திண்டாட்டத்தினாலோ அவங்க உணவு கிடைக்கலன்றதுக்காகலாம் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நின்றுடக்கூடாது. அவங்க வேலைக்கு போனால் தான் வீட்டில் அடுப்பெரியும், ஏன்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கே சிரமம். அதனால் குழந்தை தொழிலாளர் முறை அதிகமாயிடக்கூடாதுன்னு எல்லா அரசுகளுமே, காமராஜர் தொடங்கி எல்லா அரசுகளும் பள்ளியில் மாணவர்களுக்கான பல நல்ல திட்ட விஷயங்களை கொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அதிகமான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. கல்வி நிறுவனங்களும் அதிகமாக இருக்குது, பள்ளிக்கூடங்களும் அதிகமாக இருக்குது, கல்லூரிகளும் அதிகமாக இருக்குது. படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே குறிப்பாக தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தான் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள், என்ஜினியரிங் கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, அரசு பள்ளிகள், குறிப்பாக தனியார் பள்ளிகளை விட்டுருங்க, அரசு பள்ளிகள் அதிகமாக கிட்டத்தட்ட 37,500 பள்ளிகள் தமிழ்நாட்டில் செயல்படுது. இது அத்தனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற பள்ளிக்கூடங்கள். இதில் குறைஞ்சபட்சம் நம்ம தோராய மதிப்பீடாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் மாணவர்கள் படிப்பாங்க. அவ்வளவு மாணவர்களுக்கும் நம்ம அரசாங்கம் கொடுக்குற பல சலுகைகள் போயிட்டுருக்கு. ஆசிரியர்கள் நிறைய பள்ளிகளில் பற்றாக்குறை இருக்குது, ஆனால் ஆசிரியர்கள் நியமிக்காமையே சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்குது. இப்போது ஒரு அரசாங்கம் வரும்போதும் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுடைய தரம் உயர்தோ இல்லையோ தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் 2005 அந்த 6 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி முறை கொண்டு வந்தாங்க. 2006 காலகட்டத்தில் சமச்சீர் கல்வி முறை. சமச்சீர் கல்வி முறை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வேற ஒரு சிலபஸ் இருக்கும், அரசு பள்ளிகளுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். சிபிஎஸ்சி என்னைக்கு உள்ளே வந்துச்சோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சிபிஎஸ்சி தனி பாடத்திட்டம் கொண்டு போயிட்டாங்க. அப்போது சமச்சீர் கல்வி முறை வந்தப்போ அரசு பள்ளியிலையும் அதே தான் இருக்கும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் அதே தான் இருக்கும், ஒரே மாதிரி கல்வி விஷயங்கள் தான் இருக்கும், பாடத்திட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிபிஎஸ்சி அவங்க வேறு விதமான ஒரு ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் அவங்க பாடத்திட்டங்களை வரையறை மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு காலகட்டம் போன பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதன் பிற்பாடு இந்த ஒரே பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது, மெட்ரிகுலேஷன்னா ஒரு பெரிய நமக்கு ஒரு கெத்து இருக்கணும், ஆங்கில வழி கல்வி நம்ம கெத்து இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பாடத்திட்டத்தை நாமளே வடிவமைக்கணும்னா அது சிபிஎஸ்சிக்கு தாவனா தான் முடியும்ன்று நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்சிக்கு மாறிட்டாங்க. அப்போ இங்கே அதிகப்படியான எண்ணிக்கையில் அரசு பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்சிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கல்வி நிறுவனங்கள், அதுவும் அரசு பள்ளியோட கல்வி நிறுவனங்கள் தரம் கடுமையாக உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் அந்த ஸ்கூல்ஸ்க்காகவே அவங்க பெரிய தொகை செலவிட்டு நிறைய மாணவர்களை அவங்க நான் முதல்வன் திட்டம் உட்பட ஏராளமான பள்ளி மாணவர்கள், நான் முதல் நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கலெக்டராக போகணும், ஐபிஎஸ்ஸாக போகணும், ஐஏஎஸ்ஸாக போகணும், ஐஆர்எஸ்ஸாக போகணும், ஐஎஃப்எஸ்ஸாக போகணும் அப்படின்னு மாதிரி அந்த துறைகளுக்கான ஒரு மாணவர்களை உருவாக்குற வேலையை அவங்க பண்ணாங்க. ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு நிறைய விஷயங்களை திமுக அரசாங்கம் கல்லூரி, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு, அதாவது அரசு பள்ளிகளுக்கு அவ்வளவு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குது? இப்போ தாவேக அரசாங்கம் வந்திருக்கு, 40 நாளுக்கு கிட்டத்தட்ட 40 நாள் நெருங்கி இருக்குது. இந்த 40 நாளில் அரசு பள்ளிகளுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் ஆய்வு நடத்துறதுக்கு தாவேகாவை சேர்ந்த தற்குறி கும்பல் போகுது. இவனுக்கு எவன் கொடுத்தா அதிகாரம்னே தெரியல. இவனுங்க போறானுங்க, முதலமைச்சர் போட்டோவை காமிச்சு அங்கே மாட்டு இங்கே மாட்டு, இந்த மாமா தெரியுதா, இதான் விஜய் மாமா வாழ்கன்னு சொல்லு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கேடுகட்ட செயலாக இருக்குது. இதை கண்டிப்பதற்கு தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டுவதற்கு கூட துப்பு இல்லை. இப்போ எதிர்ப்பு வந்த பிறகு
ஒருத்தர் ஸ்கூலில் போய் ஃபோட்டோவை காமிச்சு இவரை வாழ்கன்னு சொல்லுன்னு சொன்ன அந்த கேரக்டரை அவரை வந்து கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க. ஏன்னா எதிர்ப்பு கடுமையாக வந்துடுச்சு. அண்ணாமலை திட்டாரு, பிரேமலதா திட்டாங்க. எங்களை போன்ற ஊடகத்தில் பேசுகிற எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை காட்டியதனுடைய விளைவாக நாங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கட்சியை விட்டு நீக்கி இருக்குது தாவேகா அந்த மாவட்ட செயலாளர், அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த வேலையை பார்த்துருக்காரு. இப்போ பிரச்சனை அது இல்லை. இப்போ என்ன நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. எப்படினாலும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு அடுத்த கல்வி ஆண்டுக்குள்ளாக குறைந்தபட்சம் 500லேருந்து 700 அரசு பள்ளிகளை மூடுவதற்கான ரகசிய திட்டத்தை, ஒரு 1000 பள்ளின்னு கூட கணக்கு வச்சுங்க, 1000 அரசு பள்ளிகளை மூடுவதற்கான ரகசிய திட்டத்தை இப்போதிலிருந்து இந்த விஜய் அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? உண்மை. அது எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து சிபிஎஸ்சிக்கு என்ஓசி வாங்குறதுக்கு பல லட்சங்களை லஞ்சமாக கொட்டி கொடுத்தோம், பல லட்சங்களை கொடுத்தோம். ஆனால் இந்த முறை எங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் என்ஓசி கிடைச்சிருச்சு. தாவேகா அரசாங்கத்துடைய செயல் பார்த்தீங்களா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு உலகாயுத அடைஞ்சார் ஒரு ஆள். யாரா இந்த ஆள் அப்படின்னா அவர் நந்தகுமார். யாரா இந்த நந்தகுமார்னு தேடி பார்த்தா அவர் பாஜகவுடைய பின்புலத்தில் இருக்கார். பாஜகவில் இந்த ஒரு விங் இருக்கும்ல, அந்த விங்கில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். பாஜகக்காரன் என்ன பண்ணுவான்? இந்த கவர்மெண்ட்டை தூக்கி பிடிப்பான், திராவிடத்தை திட்டுவான். திராவிட சித்தாந்தமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பாஜகவை சேர்ந்தவர்கள். ஆர்எஸ்எஸோட வர்ணாசிரமம் இங்கே உள்ள நுழையணும், தூக்கி பிடிக்கணும். இப்போ யாரை தூக்கி பிடிக்கணும்? அவங்களுக்கு யார் ஜால்ரா அடிக்கிறான்னு நான் தூக்கி பிடிக்கணும். இப்போ விஜய் வந்து ஜோசப் விஜய் வந்து பாஜகவுடைய செல்ல குழந்தை, அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய வந்து அடிவருடி அடிமை. அதுவும் சும்மா சாதாரண அடிமைலாம் கிடையாது, அப்படி பகீரத அடிமை. அதுக்கு ஒரு பெரிய பேரே வச்சிடலாம் நம்ம. அந்த மாதிரி அவங்க சொல்கிற அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தனியார் கூட்டமைப்பு, பள்ளிகள் கூட்டமைப்பிட்டு வருது. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய பச்சை பொய் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உண்மையே கிடையாது. எது உண்மை கிடையாதுன்னா, இவங்க ஏதோ இலவசமாக கொடுத்துட்டாங்க, காசே வாங்காமல் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு உருட்டி இருக்காருல்ல அந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய அந்த டுபாகூர். அவர் டுபாகூர் தான் சொல்லணும், ஏன்னா போய் சொல்லியிருக்காருல்ல. இத்தனை இருக்கிறது பாஜகலங்க அந்த ஆள். ஆனால் இந்த முறையை 25 கடந்த ஆண்டிலேயே ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கமே அவங்க 30 நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ஓசி அப்ளை பண்ணுங்க ஆன்லைனில், 30 நாளுக்குள்ளே கிடைச்சா பாருங்கள், அனுமதி அளித்தால் ஓகே, அனுமதி அளிக்கலைன்னா மேலும் எக்ஸ்டெண்ட் ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ஓசி வழங்கப்பட்டதாக அர்த்தம், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்கனவே நடைமுறையில் வந்து விட்ட விஷயம். ஏதோ இப்போ தான் புதுசாக தாவேகா அரசு வந்த உடனே, விஜய் கவர்மெண்ட் வந்த உடனே விஜய் தான் இதை புகுத்துற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஏன்னா சுயமாக உங்களுக்குலாம் சிந்திக்கவே தெரியாதாடா? யாரோ கொண்டு வந்ததை எப்பரா ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க? இங்கே தான் ஸ்டாலின் கொண்டாந்த திட்டத்துக்கு மேலெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க. இது ஒன்றிய அரசாங்கம் கொண்டாந்த திட்டங்க. இது இந்த என்ஓசி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டது, காசு இல்லாமல் ஆன்லைனில் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு 30 days + 15 days எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ஓசி கிடைச்சிரும் உங்களுக்கு. அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னா உங்கள் என்ஓசி வந்ததாக அர்த்தம். நீ உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ செட் பண்ணிக்கிறது, உன்னுடைய கல்வி தரத்தை கரெக்டாக வச்சுக்கிறது, கல்லூரி கட்டுமான பணிகளை கரெக்டாக வச்சுக்கிறது, உன்னுடைய தேவைகளை கரெக்டாக செட் பண்ணுறது, இது எல்லாமே நீ பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற விஷயம். எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டிக்கரு? இதுதான் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற இந்த கும்பலை நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ. இன்னொன்று, இது மட்டும் இந்த வீடியோடைய நோக்கம் இல்லை. இப்போ நான் சொன்னல 37,500 பள்ளிகள், அரசு பள்ளிகள் இருக்குது அப்படின்னு. கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. எவ்வளோ பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியாதுங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு நம்முடைய வருவாய், மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட 65% தொகை, 65% தொகை கிடைக்கிற நிகர வருவாயில் 65% தொகையை வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நாங்கள் சம்பளமாக கொடுத்துட்றோம். ஸோ 100 ரூபா அரசுக்கு கிடைக்குதுன்னா 65 ரூபாயை இந்த மாதிரி சம்பளத்துக்காக ஒதுக்கிடுறாங்க. சம்பளம் ப்ளஸ் வந்து பென்ஷன், அரசு ஊழியர்கள் ப்ளஸ் ஆசிரியர்கள் இவர்களுக்கான சம்பளம் பென்ஷனுக்காக 65% போயிடும். இது இல்லாமல் இங்கே கடன் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கடனுக்கான வட்டி கட்டுறது வந்து 20% காசு வந்து வட்டிக்கு போயிடும். 100 ரூபாயில் 65 ரூபா அரசு ஊழியர் சம்பளத்துக்கு போயிடுது. அரசு ஊழியர், ஆசிரியர், பென்ஷனு எல்லாத்துக்கும் சம்பளத்துக்கு போயிடுது. 20 ரூபா வந்து வட்டி. ஏற்கனவே இந்த
சிறப்பு செயலாக்க திட்டங்கள்லாம் இருக்குல்ல, மிக்சி கொடுக்குறது, கிரைண்டர் கொடுக்குறது, செருப்பு கொடுக்குறது, புக்கு கொடுக்குறது, நோட்டு கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, கம்ப்யூட்டர் கொடுக்குறது, அப்புறம் வந்து மற்ற மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்கல்ல. இப்போ இலவசமாக 1000 ரூபா மகளிர் கொடுக்குறது, மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுக்குறது, முதியோர் கொடுக்குறது, ஊனமுற்றோர் கொடுக்குறது, ஊனமுற்றோர்னு சொல்ல தேவை, மாற்றுத்திறனாளி கொடுக்குறது, திருநங்கைகளுக்கு கொடுக்குறது, இப்படின்னு ஏராளமான துறைகளுக்கு வழங்கப்படுகிற சப்சிடியாக கொடுக்குறாங்கல்ல, மானியங்கள் கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சேவைப்படுது. அதுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் 20% போயிடும். அப்போ மீதி இருக்கிறது ஒரு 15% தான் மீதி இருக்குது. அந்த 15% வச்சு தான் நிர்வாகத்தை நடத்தணும். என்ன நிர்வாகம் நடத்த முடியும்? எங்கேயாவது ரோடு போடணுமா, இல்லை எங்கேயாவது ஒரு விஷயம் செய்யணுமா, அரசாங்க திட்டங்களை செயல்படுத்துறதுமா, இது எல்லாத்துக்கும் இந்த காசுல தான். அப்போ அந்த காசு எப்படி பத்தும்? அதுதான் பற்றாக்குறை. அப்போ தொடர்ச்சியாக கடன் வாங்கணும். கண்டிப்பாக இவங்க போட்டிருக்கிற பிளான் படி பார்த்தா குறைந்தபட்சம் இப்போ 10 லட்சம் கோடி இருக்கா. இந்த தாவேக அரசாங்கம் இப்போ ஆல்ரெடி வந்து திமுக அரசாங்கத்தில் அவங்க ஆட்சி விட்டு போகும்போது 10 லட்சத்து கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடன் தான் சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து திமுக அரசாங்கத்துக்கு கடன் கிடையாது. திமுக அரசாங்கம் 2021 பதவிக்கு வரும்போது ஆல்ரெடி அவர் வந்து ஒரு 5.5 லட்ச ரூபா 5.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வச்சிருந்தார் எடப்பாடி. அது எடப்பாடி மட்டும் வைக்கல, எடப்பாடிக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவங்க கடன் வச்சிருந்தாங்க. அதாவது கிரைண்டர் மிக்சி ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு 2012ன்னு நினைக்கிறேன் நான். 2012 ஆரம்பிக்கிற அப்போதான் இந்த இலவசங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சு 50,000 கோடியாக இருந்தது. அப்புறம் 1 லட்சம் கோடியாக மாறிச்சு, 1.5 லட்சம் ஆச்சு, 1.25 லட்சம் ஆச்சு. இவருடைய எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது வந்து 5 லட்சத்தை நெருங்கி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டாலின் வந்தார். வந்த உடனே மகளிர் உரிமை தொகைன்னு ஆரம்பிச்சார். எடப்பாடி காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இவர் வந்த உடனே 1,30 லட்சம் பேருக்கு 1000 ரூபா காசு கொடுத்தாரு. இதெல்லாம் சேர்ந்து இவர் ஆட்சி முடியும் போது 10.5 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. இப்போ அதுதான் நிதி நிலையில வந்து நாங்கள் லீக்கேஜ் எல்லாம் கட் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் கட்சி சொல்லியிருக்கு. என்ன லீக்கேஜை கட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தெரியல, இதுவரையும் தெரியல. ஸ்டாலின் சார் டேக்ஸ் 30% போகுதுன்னு மேடையில் பஸ்ஸில் மேலே ஏறி பேசினார் விஜய், நம்ம முதலமைச்சர் சோசப் விஜய். அந்த ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸ் இருக்குல்ல, இப்போ அவர் இல்லை. அப்போ அந்த டேக்ஸ் எங்கே போச்சு? இந்த மாதம் வந்து அது வந்திருக்கணும்ல. அந்த 30% வச்சு நீங்கள் பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுத்துக்கலாமே மகளிருக்கு. அப்போ அப்படி ஒரு டேக்ஸே இல்லை. இவர் வந்து பொய் பரப்பியிருக்கார். விஜய் வந்து பொய்யை பேசியிருக்கார். பட்ஜெட்டில் 30% ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? பண்டலாக ஆர்பிஐலேருந்து காசு வரும், அது எடுத்துன்னு ஊடு போயிடுவாங்களா? இந்த ஆதவன்ற அறவேக்காடு அமைச்சர் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு கொள்ளடிச்சிட்டு போனாங்கன்னு பேசுகிறார். இவர் ஏதோ பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி. எப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, கொள்ளடிச்சிட்டு போனால் கண்டுபிடிச்சி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க. அதைத்தானே செய்யணும் நேர்மையாக இருக்கிறவங்க. வாயிலேயே மைக்கிலேயே வடை சுட்டுகிட்டே இருப்பீங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா? நம்ம செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கு, கரூர் போலீஸ். ஏங்க வந்தீங்க, என்ன கேஸுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. நீ எத்தனை வந்து அந்த உன் தம்பியை கூட்டின்னு வந்து டிஜிபி ஆஃபீஸில் ஒப்படை அசோகர், இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஆஜர் பண்ண சொல்லு அப்படின்னா, சரிங்க ஆஜர்படுத்துறவங்க என்ன கேஸ் சொல்லுங்கன்னா கேஸ் என்னன்னு சொல்ல மாட்டோம், ஆஜர்படுத்து. இது அயோக்கியத்தனமா இல்லையா? இது அரசியல் பழிவாங்கிறத தவிர வேற என்ன சார்? அவங்க லஞ்சமே வாங்கியிருக்காங்க சார், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க சார். நீங்கள் கைது செய்ய வேண்டியது அவங்கன்னா சம்மன் அனுப்புங்க. இந்த வழக்கின் சாராம்சமாக உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், உங்கள் மேலே இப்படி ஒரு சார்ஜ் வந்திருக்கு சொல்லுங்க சார். அப்போதான் அவங்களுக்கு தெரியும் எதற்காக வந்திருக்கோம். அது சட்ட நடவடிக்கை. தப்பு எவன் பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. நீ யோகிய சக்தி அப்படின்னா அதை தான் செய்யணும். அப்போ இதுலேருந்து தெரியுதானே ஃப்ராடு சக்தின்ட்டு. முதல்ல இந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனது போலீஸ் போயிருக்குன்றதே விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், சோசப் விஜய்க்கு. ஏன்னா இது ஆப்ரேட் பண்ணுறதுலாம் எவனோ ஒருத்தன், ஷேடோ சிஎம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எவன் ஆப்ரேட் பண்ணுறான்னு தெரில. ஏன்னா அந்த மாவட்ட எஸ்பிக்கே தெரிலன்றாங்க. திமுக வழக்கறிஞர்கள் பேட்டி கொடுத்தாங்க, செந்தில் பாலாஜியை தேடுவதாக அல்லது அவர் தம்பியை தேடுவதாக ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிடுறாங்க. ஏன் அவங்க வீட்டுக்கு மெட்ராஸில் இருக்க வீட்டுக்கு போலீஸ் போச்சு, காரணம் சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்கு காரணம்லாம் சொல்ல மாட்டோம். அப்படியா போலீஸ் போச்சான்னு முதல்ல கேட்டிருக்காரு. போயிருந்தாலும் போயிருக்கலான்றாரு. நீ என்ன எஸ்பி? காவல்துறையில் எஸ்பிக்கு தெரியாமல் அந்த மாவட்டத்திலேருந்து ஒரு போலீஸ் படை ஒரு 10 பேர் கொண்ட குழு வேறு ஒரு மாவட்டத்துக்கு போய் ஒருத்தர் தேட போகுதுன்னா, எஸ்பிக்கு தெரியாமல் போகுதுன்னா, அப்போ காவல்துறையை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சருக்கு தான் ஒரு கன்றாவையும் தெரியாது. அவர் தான் மங்குனி மன்னார் சாமியார் இருக்காரு, பேசா மடந்தை மௌன சாமியார், அவருக்கு எதுவும் தெரியாது.
அப்ப அந்த காவல்துறையை நிர்வகிக்கிறவங்களுக்கும் தெரியலன்னா என்னதான் நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது? சரி, ஓகே, இது ஒரு தனி ட்ராக்கு. இதுக்கு இடையிலேயே இந்த பள்ளிகள் விஷயத்துல சிபிஎஸ்சிக்கு சமீபத்தில் 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்ததாக ஒரு செய்தி. அந்த நேரத்தில் தான் இவர் நாங்கள் 5 லட்சம் கொடுத்தோம், 2 லட்சம் கொடுத்தோம், லட்சமாக காசு கொடுத்தோம், 25 லட்சம் கொடுத்து என்ஓசி வாங்கணும் அப்படின்லாம் அள்ளி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டிருக்காரு, லஞ்சம் கொடுத்தாருன்னு. லஞ்சம் கொடுத்தீங்களா, யாருக்கு கொடுத்தீங்க சொல்லுங்கன்னு கேட்டா, இல்லை நாங்கள் லஞ்சம் இல்லை, அது கட்சி நிதி கொடுத்தோம். ஏப்பா, கட்சி நிதிக்கும் லஞ்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா அரசாங்கமும் நிதி வாங்குது. இங்க எந்த அரசாங்கமும் யோகிய அரசாங்கம் இல்லை. எந்த கட்சியும் யோகிய கட்சி கிடையாது. எல்லா கட்சியும் நிதி வாங்க தான் செய்யுது. கட்சி நிதி வாங்கி தான் கட்சி நடத்துவானுங்க. இப்போ தாவேக்காக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளோ செலவு பண்ணி தனியார் விமானத்தில் போனார, அதுக்கெல்லாம் ஏது காசு? விஜய் அப்படியே வேர்வை சிந்தி உழைச்ச காசா? எவனோ ஒருத்தன் தானே கொடுத்துருக்கான். அவங்க வெளியே சொல்லலை. இப்போ லாண்ட்ரி மார்ட்டின் இருக்கார் இல்லையா, இவர் பல கட்சிகளுக்கு கோடி கோடியாக பணம் கொடுத்துருக்காரு. 100 கோடி, 200 கோடி, 500 கோடிலாம் டொனேஷனாக கொடுத்துருக்காரு. பாஜக அரசாங்கம் அந்த பத்திர விஷயங்களில் அவங்க பணம் வாங்கினாங்க. யார்கிட்ட வாங்கினாங்கன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அது வழக்கமாக எல்லா கட்சியிலும் வாங்குறது தான். இது எப்படி லஞ்சம்னு சொல்லுவ நீ? லஞ்சம் கொடுத்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்தா? மாவட்ட செயலாளர் கொடுத்தியா, எம்எல்ஏட்ட கொடுத்தியா, அமைச்சர்கிட்ட கொடுத்தியா, அதிகாரிகள்கிட்ட கொடுத்தியா? வெளிப்படையா சொல்லு. இப்படி பொத்தாம் பொதுவாக நீங்க கடந்த ஆட்சி மீது பழி சொல்றீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்கன்னா, ஒன்று பாஜகவை சேர்ந்தவர்களா இருக்கணும், இல்லைன்னா விஜய்க்கு சொம்படிக்கிறவனா இருக்கணும். இது ரெண்டை தவிர ஒரு வழி இல்லை. நீங்க யார் மேல குற்றம் சொல்லுங்க, குற்றச்சாட்டை ஆதாரத்தோடு சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். இப்போ இந்த சிபிஎஸ்சிக்கு 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்ததாக வந்த விஷயத்தினுடைய பின்னாடி விஷயம் என்னன்னா, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை அவர்களே வடிவமைத்துக் கொள்ளலாம். மும்மொழி கொள்கை அங்கே ஆல்ரெடி இருக்கு. அங்கே தமிழ் கட்டாயம்லாம் கிடையாது. அங்கே ஹிந்தி கூட எடுத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் கூட எடுத்துக்கலாம். யாரும் உன்னை கட்டாயம்லாம் படுத்த முடியாது, கண்ட்ரோலுக்குள்ளேயே வராது. அது அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் தனியார் பள்ளிகள் மட்டும் ஏராளமான தனியார் பள்ளிகள் இருக்கு. ஒரு 13,000 14,000 தனியார் பள்ளிகள் இங்கே செயல்படுது. சிபிஎஸ்சிக்கு மட்டும் 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வருகிற ஆண்டில் 1000 பள்ளிகள் உருவாகும். இதுக்கு இடையிலேயே பாஜக அரசாங்கத்துடைய ஆர்எஸ்எஸ் திட்டம் என்னன்னா, மும்மொழி கொள்கையை திணிச்சாதான் உனக்கு இங்கே கல்வி சப்சிடியே வழங்குவேன், கல்விக்கான மானிய தொகையை தருவேன், கல்வி நிதி தருவேன்னு ஒன்றிய அரசாங்கம் கடந்த 2-3 வருஷமாக நிறுத்தி வச்சிருக்கு. காசு தரல. ஆனாலும் உருட்டி பிரட்டி கல்விக்கான வேலைகளை திமுக அரசாங்கம் அரசு பள்ளிகளை நடத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு பல இடங்கள்ல அரசு பள்ளிகள் நல்ல திறனோடு இருக்கு. ஆனால் அது எல்லாம் மழுங்கடிக்கிற மாதிரி இப்போ நடக்கிற இந்த 40 நாள் ஆட்சியில் அரசு பள்ளிகளை குறிவைத்து பாடத்திட்டங்கள் அல்லது பள்ளிகளுக்கு கல்வியில் நடக்கிற விஷயங்களை அவர்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக சினிமா போட்டு ஆடுறதும், விஜய் பாட்டுக்கு ஆட விடுறதும், இந்த கேடுகட்ட வேலையை தான் தாவேக அரசாங்கம் தொடர்ந்து செய்யுது. பள்ளிகளில் போய் நீ விஜய் பாட்டை போட்டு ஆடினா, விஜய் ஒரு பாட்டிலையாவது உருப்படியா மாணவர்களுக்கு உருப்படியான பாடல் ஒன்று சொல்லுங்க. விஜயனுடைய படத்தில் 69 படம் நடிச்சிருக்காரு விஜய். இந்த 69 படத்துலையும் கேடுகட்டத்தனத்தில் வரிகள் இருக்கும், இரட்டை அர்த்தத்தில் வரிகள் இருக்கும், கேடுகட்டத்தனமாக இருக்கும். சரக்கடிச்சு தான் ஆடுவார், டம்ளரில் பத்தாவது அண்டாவில் கொண்டான்னு கேட்பாரு, போதையிலேயே தான் நடமாடுவார், தம் அடிச்சுட்டே தான் இருப்பார், சதா குடிகாரனாக நடிப்பார். இதுதான் அவர் மாற்றத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஜாம்பவான். ப்ராப்பராக மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கூட கிடையாது. இப்போ எம்ஜிஆர்னா பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு பாட்டு போடலாம், இந்த நாடே இருக்குது தம்பின்னு. இப்போ அந்த பாட்டை எடுத்துன்னு இங்கே போட முடியுமா? போடுவாங்களா? போட மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க, வாடி வாடி சீடி கைப்படாத சீடி, வாடி வாடி லேடி கைப்படாத சீடின்னு பாட்டு போடுவான். இந்த பாட்டை போட்டு ஒரு அமைச்சர் டான்ஸ் ஆடுறாருங்க. மானங்கட்டத்தனமாக இருக்குங்க, கேடுகட்டத்தனமாக இருக்குங்க. ஆடுற அமைச்சர் யாருன்னா காங்கிரஸ்காரு டான்ஸ் ஆடுறாரு. ஒரு பள்ளியில் போய் ஒரு பொண்ணு கூட ஆடிக்கிட்டு இருக்குது. அதுவும் என்ன பாட்டுக்குன்றீங்க? நான் பாடின பாருங்க இந்த பாட்டுக்கு, வாடி வாடி லேடி கைப்படாத சீடின்னு எவ்வளோ கேவலமான வரிகள் உள்ள அபத்தமான அசிங்கமான ஒரு வார்த்தையை கொண்ட பாடலை பள்ளியில் பாட வச்சு ஒரு அமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை மாண்பு இருக்குது, டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரிகிறாரு அந்த ஆள். அப்புறம் அந்த ஆளுக்கு என்ன மரியாதை தர்றது? நம்ம அமைச்சர் இந்த செய்யலாமா? காதில் வேற ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த மரியாதையே போச்சுங்க. ஒரு அமைச்சருக்கான ஒரு 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 தனி ஒரு டெக்கோரம் இருக்கு, ஒரு மரபு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மாண்பு இருக்குது.
ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஒரு இளம்பெண் ஆடிக்கிட்டு இருக்குது, கைப்படாத சீடின்னு கூட நின்று ஆடிக்கிட்டு கை கொடுக்குறாரு. விளங்குமா? அது நான் ஆடினதுல என்ன தப்புன்னு வேற கேட்கிறாருங்க. காரி துப்புற மாதிரி இருக்குங்க. அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாணவர்களை குறிவைத்து அதை அழிக்கிற வேலையை அவங்களுக்கு மூளைச்சலவை செஞ்சு விஜய் 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 விஜய்னு விஜய்வியை பரப்பி விட்டு இந்த நார்த்துலலாம் இருக்கான் பாருங்க, படிக்காத தற்குறியா மங்குனியா ஒன்றுமே தெரியாமல் படிப்பறிவே இல்லாமல் நாசமாக போதில்லை, அந்த நாசமாக போகிற வேலையை ஏன்னா இங்கே படித்தாதான் கேள்வி கேட்குறான். அப்போ அவனை நீ சினிமா மோகத்தில் பைத்தியக்காரனாக்கி விட்டீங்கன்னா, இவன் நடிகன். இப்போ இருக்கிற விஜய் ஜோசப் விஜய் ஒரு நடிகர். இந்த நடிகரை மட்டுமே காமிச்சா போதும். ஏன்னா இவர் ஒன்றும் படித்து அப்படியே பெரிய இன்டலெக்சுவல் ஆள்கள்லாம் கிடையாது, ஒரு சாதனை கூட பண்ணலைங்க. இந்த புசி ஆனந்த்னு ஒரு அமைச்சர் இருக்கார், பொதுச் செயலாளர், கட்சி பொதுச் செயலாளர். பிறந்த நாளுக்கு ஒரு பள்ளியில் போட்டி வைக்கிறாங்க. பசங்களுக்கெல்லாம் கண்ணை கட்டிட்டு ஒரு ஃபோட்டோவை அடுக்குறாங்க. அது தனித்தனியாக பசில் கேம் சொல்லுவாங்க. அதை தனித்தனியாக இருக்குது, கட் பண்ணியிருக்கு. கண்ணை மூடிட்டு பசங்க கரெக்டாக அடுக்கி விஜயனுடைய புகைப்படத்தை உருவாக்குறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய சாதனை. ஏன்னா ஒரு பெரிய அப்படியே சாதனை பண்ணி கீழ்ச்சி வெட்டி முடிச்சிட்டாருல்ல. தமிழ்நாட்டுக்கு அப்படியே 40 நாள்ல பாலாரம் தேனாரம் ஓட வச்சாரு. அரசு பள்ளியெல்லாம் அப்படியே தரம் உயர்ந்து பெரிய ரேஞ்சுக்கு போயிடுச்சு. மாணவர்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிற அளவுக்கு சயின்டிஸ்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. பூரா சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்குது. நான் பாட்டுக்கு ஆடுறதை நான் குறையா சொல்லலை. ஒரு கல்ச்சுரல் நிகழ்ச்சி நடக்குது, ஆனால் கண்ணியமான பாடல் போட்டு தான் ஆடணும். ஆபாச வரிகள், இரட்டை அர்த்த வரிகளில் பாட்டை அனுமதிக்க மாட்டாங்க. கடந்த காலங்கள்லாம் அது அனுமதிக்கே இல்லை. எப்போ இந்த சினிமா நடிகர் பதவிக்கு வந்தாரோ அன்னிலேருந்து எல்லா அரசு பள்ளியிலும் குழு விட்டு போச்சு. எந்த வாதியாரும் டைமுக்கு வர்றதில்லை. அங்கே ஆய்வு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பூரா சரக்கு அடிச்சுட்டு போதையில் போகிறானுங்க, தாவேக்க துண்டு மாட்டிக்கிட்டு போகிறானுங்க. கேடுகெட்ட ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்குது. இன்னொரு ஸ்கூலில் கொளுத்துற வெயில்ல பசங்களெல்லாம் விஜய் மூஞ்சி வரைகிறாங்களாம். விஜய் முகத்தை வரைகிறதுக்கு எல்லாரையும் வெயிலில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ்லாம் கத்துறாங்க. திருவள்ளூர்கிட்ட ஏதோ ஒரு ஊர், பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் கிண்ண சாதனை பண்ணுறோம். என்ன ஆணி பிடுங்குற சாதனை? அப்துல் கலாம் வரைங்க. அவர் அவரால் உலகத்துக்கே பெருமை. அவர் ஒரு தமிழர் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு பெருமை. அவரை வரைஞ்சி காட்டுங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் படத்தை வரைங்க, அதை உருவத்தை உருவாக்கி கொடுங்க. எத்தனையோ பள்ளிகளை, எத்தனையோ விஷயங்களை கொண்டு இப்போ நம்ம நிறைய சேவைகளை செய்த பல பேரை நீங்கள் அந்த மாதிரியான நபர்களை கொண்டு வாங்க. இந்த நடிகர் என்ன பண்ணிட்டாரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 69 படத்தில் ஒரு படத்தில் கூட உருப்படியான ஒரு காட்சி கிடையாது. அதை பார்த்து அந்த மாணவன் கற்றுக்கிட்டான்னு சொல்லி, அந்த மாணவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு விஜயனுடைய படம் உதவி செஞ்சதுன்னு ஒரு படம் நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது. வெட்டி கொல்றது, மனுஷனை வெட்டிட்டு ரத்தத்தை நக்குறது, இதெல்லாம் ஒரு படமா? தமிழ்நாடு சினிமா மோகத்தில் சிக்கி சீரழிஞ்சு நாசமாக போயிட்டு இருக்குதுங்க. வட மாநிலத்தில் இருக்கிறவங்க நம்மளை காரி துப்புற ரேஞ்சு போகுது. இப்போ இந்த 1000 பள்ளிகளுக்கு வேற அனுமதி கொடுத்துட்டாங்க இல்லையா? படிப்படியாக 1000 பள்ளிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா மும்மொழி கொள்கை திணிச்சிருவாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கு. இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகளில் பாடத்திட்டத்தை, மொழிக் கொள்கையை அவனே முடிவு பண்ணிப்பான். அப்போ முக்கியமான மொழியாக ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உட்காந்துரும். தமிழ் தேவையில்லை, எடுத்தால் எடுக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். அப்போ சான்ஸ்கிரிட் வந்துடும், ஹிந்தி வந்துடும். இதுதான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா, இதுதான் பாஜகவுடைய அஜெண்டா. அதை விஜய் மறைமுகமாக செய்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கன்னா, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. குப்பை எடுக்கிறது கூட தனியார் மயமாக்குறாங்க. அப்போ அரசு பள்ளிகளில் ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குன்னு ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடங்களாக நிறைய பள்ளிக்கூடங்கள் மாறும். அப்போ ஒரு ஆசிரியர் 5 கிளாஸுக்கு போய் பாடம் எடுப்பார். அவரே இங்கிலீஷ் எடுப்பார், அவரே தமிழ் எடுப்பார், அவரே இங்கிலீஷ் சயின்ஸ் எடுப்பார். அப்படின்னா அப்போ பார்க்குற பெற்றோர் என்னடா ஒத்த ஆசிரியர் வச்சுக்கிட்டு ஸ்கூல் நடத்திருக்கிறாங்க, இது லாய்க்கப்படாது, நம்ம பிள்ளைய வேறு ஸ்கூலுக்கு மாற்றுவோன்னு தனியார் பள்ளிக்கு மாறி போவாங்க. அப்போ தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளை அடிக்கும். அவங்க அனுமதியை இலவசம் வாங்கிடுறானுங்க, ஆனால் ஃபீஸ் குறைக்க மாட்டானுங்க, கொள்ளடிப்பானுங்க. அப்போ தனியார் பள்ளிகளில் போக ஆரம்பித்தா ஆசிரியருடைய எண்ணிக்கை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையும் குறையும். அப்போ என்ன ஆகும்? அரசு பள்ளிகளை படிப்படியாக மூடும்.
ஒரு கட்டத்துக்கு மேல அரசு பள்ளிகளே இல்லாத நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் அபாயம் இருக்கிறது. அது இன்னைக்கே நடந்துரும் நான் சொல்லல. இந்த தாவேகா தற்குறித்தன ஆட்சியினுடைய விளைவாக விரைவில் அந்த நிலைக்கு கூட போனாலும் போகலாம். எப்படினாலும் இந்த கல்வி ஆண்டுக்குள்ள குறைஞ்சது 500 ஸ்கூலையாவது அரசு பள்ளியில மூடுவாங்க. ஆசிரியர் பற்றா, ஏன்னா அப்ப அதை மூணா என்ன ஆகும், சம்பளம் வந்து குறையும். அப்ப 65% சம்பளத்தை அரசு ஊழியருக்கு ஆசிரியர்களுக்கு ஓய்வுதாரர்கள் கொடுக்குற விஷயத்துல படிப்படியாக குறையும். அந்த செலவினங்களை குறைப்பாங்க. இதையெல்லாம் செய்வதற்கு தான் திட்டம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். நிச்சயமாக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நம்முடைய கல்வி சூழல். ஆக மும்மொழி கொள்கையை திணிப்பதற்காக சிபிஎஸ்சிக்கு வந்து வழிவகுத்து அதை நாங்கள் வந்து அப்படி இல்லைன்னு காட்டிக்கிட்டு இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறது ஜோசப் விஜயனுடைய ஆட்சி. ஆர்எஸ்எஸோட குழந்தையாக மறைமுகமாக இருந்தவர் வெளிச்சத்துக்கு வருகிறார். இப்போ நம்ம திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொன்னது உண்மை. ஆனால் அந்த குழந்தைகிட்ட தான் இப்போ போய் அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். எப்பேற்பட்ட கூட்டணி பார்த்தீங்களா மக்களே. இது ரொம்ப ஆபத்தான விஷயம் என்பதால் கொஞ்சம் இது லென்த்தியான வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. பல பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம், அரசு பள்ளிகளுடைய நிலைமை ஆபத்தான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. குடிமகனா இருக்கிற தமிழனா இருக்கிற ஒருவருக்கும் இருக்கிற கடமை அது. தயவு செய்து உங்களுடைய பாதம் தணிந்து நான் வந்து பாதம் தொட்டு உங்களை கேட்குறேன், தயவு செய்து இது போன்ற செயல்களை உங்களுடைய சோசியல் மீடியாலையும் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்விகளை தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் இந்த அரசுக்கு, இந்த காது கேட்காத வாய் பேசாத இந்த அரசுக்கு உரைக்கும், ஜோசப் விஜய்க்கு உரைக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் தான் தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில நன்றி, வணக்கம்.